இப்போ இந்த பகல்காம் தாக்குதல் ஏன் நடக்குது அப்படின்னா, வட இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நெறைய வன்முறைகள் நடக்குது. இந்துக்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்னவோ நடக்குது. அவங்க மேல வந்து இஸ்லாமியர்கள நீ வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாரி, இந்துத்துவா என்கிற பெயர்ல இஸ்லாமியர்கள என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி கேட்பார் கிடையாதுங்கிற மாரி இஸ்லாமியர்களுக்கு இதுதான் வந்து அ இந்த மாரியான வன்முறைகள் தான் அந்த பயங்கரவாதிகள தூண்டுது. கோபத்த ஏற்படுத்துது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக குஜராத்ல ஒரு வன்முறை ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்தது. ஒரு ரயில்ல போம்போது ஒரு கலவரம் தெரியும் தானே! அப்ப அதுல ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது போன்ற அச்சுறுத்தல்கள் இந்தியாவுல இந்துக்களிடமிருந்து இருக்கிறது. குறிப்பா வட இந்தியாவுல. அதுதான் வந்து இந்த பயங்கரவாதிகள கோவப்படுத்துது. அது அவங்க வந்து அ இங்க வந்து ஒரு பகல்காம் தாக்குதல் நடத்துறதுக்கு அது ஒரு காரணம். அப்போ அவங்க பகல்காம் தாக்குதல் நடத்துறதுக்கு இவங்களும் ஒரு காரணமா இருக்காங்க. இந்த வட இந்தியாவுல இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பு அரசியல். அது ஒரு காரணமா இருக்குது. அ காரணமா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப தென்னிந்தியாவுல எப்படி இஸ்லாமியர்களுக்கும், இந்துக்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் இடையில ஒரு இணக்கமான உறவு இருக்குல்ல. இங்க எந்தவித அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்ல. அப்படிங்கும்போது, தென்னிந்தியாவுல, தமிழ்நாட்டுல, அ கர்நாடகாவுலலாம் எந்தவித அச்சுறுத்தலும் இல்ல அப்படிங்கும்போது, இது போன்ற வட இந்தியாவுல இருந்தா, இந்த தாக்குதல் நடத்துவதற்கு பயங்கரவாதிகளுக்கு எந்தவித காரணமும் கிடைக்காது. ப அதனால வந்து அ ப அப்படி அதனால முதல்ல இவங்கள நம்ம உள்நாட்டுல வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி விட்டால், அதன அப்போ வந்து அங்க நடக்கிற இது போன்ற பகல்காம் தாக்குதல் எதிர்காலத்துல நடந்தா, அதற்கு நாம காரணம் கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம அவங்களே குற்றம் சாட்டலாம். இன்னைக்கு பகல்காம் தாக்குதலுக்கு கூட, இங்க உள்நாட்டிலே நெறைய பேர்ட்ட வந்து ஆதரவு இருக்கு. 1, 2 பேர்ட்ட ஆதரவு இருக்குது. சரிதான். அப்ப அதற்கு அதற்கு என்ன காரணம்? இங்க வந்து இஸ்லாமியர்கள நீங்க ஒழுங்கா நடத்தல. அவர்கள வந்து அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்கள வந்து இடையூறு பண்றீங்க. அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்றீங்க, அவமானப்படுத்துறீங்க. அது வந்து அவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் அவங்க அந்த மாரியான செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனால வந்து ஆ இப்ப ஏற்கனவே வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கான வன்முறை தான் பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போனதுக்கே காரணம். இன்னைக்கு எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வட இந்தியாவுல ஒரு பெரிய ஒரு வெறுப்பு அரசியல் நடந்துட்டு இருக்குதோ, வன்முறை நடந்துகிட்டு இருக்குதோ, இஸ்லாமியர்களுக்கும், இந்துக்களுக்கும் இடையில ஒரு வன்முறை இருக்குல்ல, அதுக்கு பெருலாம் காரணம் வந்து இந்துக்கள் தான். இஸ்லாமியர்கள் வந்து அவன் வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. இந்த போக்கு 1947க்கு முன்னர் இந்த இந்தியாவுல இருந்தது. ரொம்ப இருந்தது. அதனால தான் வந்து நெறைய கலவரம்லாம் இந்துக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் நடந்தது. அதனால தான் இஸ்லாமியர்கள் வந்து நாங்க தனியா போறோம். எங்களுக்கு தனி நாடு குடுங்க. அப்போ காந்திஜியோ, நேருவோ வந்து அதற்கு ஒப்புதல் குடுக்குற அளவுக்கு அன்னைக்கு நிலைமை மோசமா இருந்தது. நமக்கு இந்த இந்த பாகிஸ்தான் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுதுல்ல. இந்த நேருவும், காந்தியும் தான் இந்த மாரி பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் கையெழுத்து போடாம இருந்தா, இந்த பாகிஸ்தான் இங்கே தான் இருந்திருக்கும். அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அவங்க கையெழுத்து போடலனாலும் அந்த பாகிஸ்தான் தனியா பிரிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. தனி நாடு அந்த கோரிக்கை அங்க வந்து ஜெயிச்சிருக்கும் பாகிஸ்தான். இப்போ நீங்க பாகிஸ்தான புடிச்சு வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்துக்களுக்கும், அந்த இஸ்லாமியர்களுக்கும் வட இந்தியாவுல ஒற்றுமையே கிடையாது. நீ நீ கையெழுத்து போடலன்னா, நாங்களா உருவாக்கிக்க போறோம். நாங்களே பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாட்ட உருவாக்கிக்க போறோம். அப்படிங்கிற மாரி அவங்க உருவாக்கிட்டு போயிருப்பாங்க. அப்படிதான் அப்படி ஒரு சூழல்ல தான் அவங்க கையெழுத்தே போடுறாங்க. யாரு? காந்தியும், நேருவும் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த இந்துத்துவ ஒரு பயங்கரவாதம், இடையூறுங்கிறது வந்து அந்த காலத்திலே இருந்தது. அதனால தான் அவங்க பாகிஸ்தான்னு தனியா போறதுக்கே காரணமா இருக்கு. இன்னைக்கும் பாருங்க அவங்க வந்து இ இந்த இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஒரு இந்த பகல்காம் தாக்குதலுக்கு கூட அதற்கு தூண்டுதலாக இருக்கிறது, இன்னைக்கும் வட இந்தியாவுல நடக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வன்முறை அது ஒரு காரணமா இருக்கு. வன்முறை. அதனால வந்து இப்ப தென்னிந்தியாவுல எப்படி இஸ்லாமியர்களுக்கும், பிற மதத்தினருக்கும் இடையில ஒரு இணக்கமான உறவு இருக்கோ, அது போன்ற ஒரு சூழல் வட இந்தியாவுல நடந்தா, இந்த மாரி இந்த மாரி பகல்காம் தாக்குதல், பயங்கரவாதிகளிடமிருந்து இது போன்ற அ தாக்குதல், அச்சுறுத்தல்கள் நமக்கு எதிர்காலத்தில் ஏற்படாது. அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால வந்து பயங்கரவாத தாக்குதல் இப்ப இப்ப கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி நமது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மகிட்ட தப்பு இருக்கா? இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு நம்மகிட்ட தப்பு இருக்கா? இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க, பாதுகாப்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி தென்னிந்தியாவுல எப்படி இருக்காங்க? அதுபோல எந்தவித பிரச்சனையும் இல்லப்பா. பாதுகாப்பா இருக்கோம், அமைதியா இருக்கோம், ஜாலியா இருக்காங்க. இந்தியாவுல வந்து இஸ்லாமியர்கள் ஜாலியா இருக்காங்க. அப்படின்னா, ஆ
அப்போ அவங்களுக்கு எந்த காரணமும் கிடைக்காது. எதுக்காக நம்ம வந்து அவங்கள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த காரணமும் கிடைக்காது. அப்படியே நம்மகிட்ட எந்த தப்பும் இல்லாம அவங்க அதன் பிறகும் தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்தால், அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நம்முடைய கோபம் பயங்கரமா இருக்கும். நம்ம நியாயம் இருக்கும். நம்ம கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க தாக்குதலுக்கு கூட இங்க 1, 2 பேர்ட்ட ஆதரவு இருக்கு. அதற்கு என்ன காரணம்? நம்மகிட்ட இருக்கிற தவறுகள் தான் காரணம். நாம இஸ்லாமியர்களை இடையூறு செய்கிறோம். இங்க இந்தியாவுல இடையூறுகள் நெறைய இருக்கு. அவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டேன்றாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லுன்னு இந்த பாஜக, ஆர்எஸ் இந்த மாரி குரூப்லாம் நெறைய பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் வந்து அந்த தாக்குதலுக்கு பெரும்பான்மையான மக்களிடம் எதிர்ப்பு இருக்கு. அதே நேரத்தில ஒரு சிலர்ட்ட ஆதரவு இருக்கு. காரணம் இங்கே இஸ்லாமிய அப்போ உள்நாட்டு பயங்கரவாதம். இந்த தப்ப நீ திருத்திக்கோ. உன் தவற நீ முதல்ல திருத்திக்கோ. அதன் பிறகு அந்த தாக்குதல் நடப்பதற்கு அ அதன் பிறகு நடந்துச்சுன்னா, அப்ப நமக்கு வரும் பாரு ஒரு கோபம். அப்ப நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இவ்வளோ தாக்குதல் நடந்தும், இந்த இந்தியா வந்து பதிலுக்கு போர் தொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்க. ஏற்கனவே வந்து அ புல்வாமா தாக்குதல்னு ஒரு தாக்குதல். அதில வந்து 46 ராணுவ வீரர்கள வெடிகுண்டு வச்சு தாக்குதல் நடத்துனாங்க. அப்போ நம்ம வந்து போருக்கு போல. இப்பவும் நம்ம பகல்காம் தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்படிங்கும்போது அப்பவும் நம்ம போரிட மாட்டேங்கிறோம் பாருங்க. காரணம் என்ன? நமக்கு கோவம் வரமாட்டேங்குது. நமக்கே தெரியுது. நம்மகிட்ட இருக்கிற தப்பு தான் இந்த தாக்குதலுக்கு காரணமா இருக்கு. அவர்களை தூண்டி விட்டது நாம தான். குற்றவாளி உண்மையான குற்றவாளி நாம தான். அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அந்த போரிடுவதற்கான கோபம் இயற்கையாவே வரமாட்டேங்குது. அப்படியே போரிட்டாலும் ஏதோ ட்ராமா மாரி தான் அது. நான் போரிடுறேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்க ஏதோ இயற்கையான ஒரு கோபம் வராம, ஒரு செயற்கையா தான் மக்கள திருப்திப்படுத்துறதுக்காக அந்த போர் நடப்பதாக தான் அது அப்படித்தான் இருக்கும். அந்த அரசியல்வாதிகளே இந்த போர் அது போர் நடந்தா கூட இந்த போருக்கு காரணம் அவங்க கிடையாது. நாம தான். இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் தான். இங்க இருக்கிற இந்த இந்துத்துவ பயங்கரவாதம் தான். அந்த போர் அப்படி ஒரு போர் பாகிஸ்தானுக்கு எதிரா நடந்தா கூட, அந்த போருக்கு காரணம் இங்க இருக்கிற இந்துத்துவ அரசியல்வாதிகள் தான் காரணம். அப்போ வந்து அ அதனால தான் இவங்களுக்கு போரிடணும் அப்படிங்கிற அந்த இதுவே வரமாட்டேங்குது. அ நாம சரியா இருந்து நம்ம மேல அவன் அட்டாக் பண்ணா, நாம சும்மா இருப்போமா? அப்ப நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நம்ம இப்ப கூட போரிட்டு அவங்கள தாக்குவதற்கு நமக்கு இலக்குகள் இருக்கு. அந்த காஷ்மீர் இருக்குல்ல, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அத நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம்ல. அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அது நம்ம பாகிஸ்தான தாக்க தேவையில்ல. பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதிகள் இருக்கு. அதுதான் பயங்கரவாதிகளோட இருப்பிடமா நம்ம அப்ப அதை நாம் தாக்கலாம்ல. அத தாக்குவதற்கு கூட நம்மகிட்ட ஒரு நியாயமான கோபம் வேணும். அந்த கோபம் நம்மகிட்ட இல்ல. நம்மகிட்ட இருக்கிற அந்த தவறு இருக்குல்ல, இஸ்லாமியர்களுக்கான தவறு தான் அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கே காரணம். அந்த குற்ற உணர்ச்சி அதனால தான் போரிடுவதற்கான அந்த கோபம் நம்மகிட்ட கிடையல. ராணுவ வீரர்கள்னா அவங்க ஒண்ணும் சும்மா அடிமைகள் கிடையாது. போய் தாக்கு அப்படின்னா தாக்குறது. அவங்களுக்கும் ஒரு கோபம் இருக்கணும். அந்த மக்களின் கோபத்த தான் அந்த ராணுவ வீரர்களுக்கு அந்த கோபத்தை சுமந்து கொண்டு தாக்குதல் நடத்தணும். அதனால ராணுவ வீரர்கள்ட்டயே ஆதரவு இருக்கு. நீ ஒழுங்கா இஸ்லாமியர்கள் நடத்தினா அவன் ஏன் அந்த மாரி கோபத்தோட நம்மகிட்ட இருக்கிறது தான் அந்த தப்பு. நம்மகிட்ட தப்பு திருத்திக்கிட்டு, நம்மகிட்ட எந்த தப்புமே இல்லாத ஒரு பட்சத்தில, அப்ப அவன் தாக்குதல் நடத்துறான் அப்படின்னா, அப்ப வந்து நமக்கு பயங்கர கோவம் வரும். அதில நியாயமே இல்ல அப்படிங்கிற மாரி, அவனுடைய செயல்ல எந்தவித ஆதரவும் இங்க இருக்காது. அப்போ இப்போ இவ்ளோ இருந்து கூட, இஸ்லாமியர்களுக்காக இந்துத்துவா என்கிற பெயரில் இங்க நெறைய வன்முறைகள் நடந்து, அப்படியே அதுதான் அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு, காரணமா இருக்கு அப்படிங்கும்போது, அப்ப கூட நம்ம மேல தப்பு இருந்து கூட, நம்மகிட்ட இருந்து நெறைய ஆதரவு அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக இருக்குது. இருந்தாலும் அதனால வந்து நம்மகிட்ட இருக்கிற முதல்ல தப்ப திருத்திக்கிட்டா, எதிர்காலத்தில அவங்க நம்மள தாக்குறதுக்கு பயப்படுவாங்க. அவங்க தாக்குனா நம்ம திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இல்லாம போகுது பாருங்க. ஏற்கனவே புல்வாமா தாக்குதல்ல ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க 46 பேரு. இப்ப இதுல 26 பேர் இறந்துருக்காங்க. இது வந்து ஒரு வரலாறா இந்தியாங்கிறது அவங்களுக்கு கோவம் வராது போலுக்க. ஏன்னா, நம்ம தாக்குறதுக்கு அவங்க தான் காரணமா இருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த மாரி இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழலை உருவாக்குறதுனால தான், நம்ம தாக்குதல் நடத்துறோம். நாம தாக்குறதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க ஒழுங்கா இருந்தா நாம ஏன் தாக்க போறோம்? அப்படிங்கிற அந்த இத அவங்க புரிஞ்சுகிட்டு, தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு காரணமா இருக்கு. அதனால நம்மிடம் உள்ள தப்ப திருத்திட்டா, நாளைக்கு இது போன்ற தாக்குதல் நடக்காம அதுபோல பாதுகாப்பையும் நம்ம பலப்படுத்தணும். வீட்ட திறந்து போட்டு திருடன குறை சொல்ற மாரி, பாதுகாப்ப பலப்படுத்திறணும். பாதுகாப்ப பலப்படுத்திட்டோம்னு வச்சுக்கங்க,
அப்போ இது போன்ற தாக்குதல் அதனாலேயும் அப்போ நம்ம 2 தப்பு பண்ணுறோம். ஒன்று, உள்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குறோம். 2வது, அங்கே பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பை பலப்படுத்தாமல் வச்சுருக்கிறோம். இந்த 2ம் தான் இந்த தாக்குதல் அப்போ நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது. 2 வகையில் நம்ம தவறுகளை செய்து விட்டோம். அப்போது எவ்வளோ லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பகுதிங்கிறது எது? இந்த காஷ்மீர், அப்புறம் வந்து இந்த இலங்கையில் மீன் பிடிக்கிற பகுதி, தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிற பகுதி. இதுதான் அப்புறம் வந்து சீனா பகுதி. இப்போ நம்மகிட்ட நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ அந்த பகுதியில் தான் வந்து நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அப்போ அந்த பகுதிகளில் நம்ம வந்து முழு இராணுவ பலத்தை அங்கே நிறுத்தினா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் மக்கள் வாழ்வாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதல் அதனால் இந்த மாதிரி இதுதான் நமக்கு தீர்வு. நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்திக்கிட்டா எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதலுக்கு எதிராக நமக்கு ஒரு நியாயமான கோபத்தை உருவாக்கி அப்போ நீ அதுக்கு பதிலடி என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அந்த காஷ்மீரில் தான் பயங்கரவாதிகளோட இருப்பிடம் இருக்குது. அதெல்லாம் நீ துணிஞ்சு தாக்கலாம். இப்போ இன்னமும் நீ உனக்கு அந்த கோபம் வரமாட்டேங்குது அப்படின்னா அப்போ என்னது தவறு நம்மக்கிட்ட இருக்குது. அவர்கள் அதுபோன்று செயல்படுவதற்கு நாம தான் காரணமாக இருக்கிறோம் ஒரு வகையில். அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி தான் நமக்கு அந்த இயல்பான கோபம் என்பது வராமல் போகிறது.